அனைவருக்கும் வணக்கம். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். அதாவது வாக்காளர் பட்டியல்ல அ யாரெல்லாம் இறந்துட்டாங்க, யாரெல்லாம் இந்த ஏரியாவுல இல்ல, இதையெல்லாம் பார்த்து அவர்களையெல்லாம் நீக்கிட்டு புதிதாக சேர்க்கறது, இந்த நீக்கம், சேர்த்தல் இதையெல்லாம் கொண்டது தான் அந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். அது தீவிரமா போய்க்கிட்டு இருக்கு. மிக கடுமையான எதிர்ப்புக்கு இடையிலும் அந்த பணிய அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா அதில் ஈடுபட்டு இருக்கிற பணியாளர்கள், எங்களுக்கு கூடுதல் சுமை, பணிச்சுமை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம், அதாவது வேலை நிறுத்தம் செஞ்சிருக்காங்க. இது இப்படி தீவிரமா போயிட்டு இருக்கும்போது, இடையில இந்த குறுக்கு மறுக்குமா சில காமெடி பீஸுங்க ஓடும்ல. அப்படி ஒரு காமெடி பீஸு இந்த தற்கூரி விஜய், அ இந்த சிறப்பு தீவிர திருத்தம் பத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தான் 2 நாட்களுக்கு முன்னாடி. இப்போ நேத்து அதற்கு ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்கான் அவங்க கட்சி சார்பா. வழக்கம் போல அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அவன் வரல. அதாவது ஒரு தலைவன் வராம ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஒரு தலைவன் வராமயே போராட்டம் நடக்கும். இது ஒரு இது ஒரு டைப்பான ஒரு கட்சி. இதுல அந்த வீடியோவுல பார்த்தீங்கன்னா, அந்த வாக்காளர் தீவிர திருத்தம்னா என்னன்னு சொல்ட்டு இவன் புரிஞ்சுகிட்டு இப்ப தான் அத பத்தி பேசுறான். ஆனா, அதுல பார்த்தீங்கன்னா, இவன் தான் அத கண்டுபிடிச்ச மாரியும், இவன் கட்சி தான் அதுக்காக பேசுற மாரியும், இவன் கட்சி தான் பெரிய ஆர்ப்பாட்டத்த முன்னெடுத்து எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி, அதாவது வாக்குச்சாவடிக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போய் திரண்டு நிப்பாங்களாம். அப்படிலாம் ஒரு காமெடியா அதில பேசியிருந்தா நீங்க பார்த்துருப்பீங்க. அத படிச்ச அத்தன பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் அ இப்படியெல்லாம் கூட ஒரு 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 தூங்கு மூஞ்சி எங்கேயாவது இருப்பானாடா? ஏன்டா டேய்! என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்ப. நீ பாட்டுக்கு சரக்க போட்டு ஜாலியா இருப்ப. என்னைக்கு உனக்கு 4 பேர் எழுப்பி யோவ் இதெல்லாம் வெளிய போயிட்டு இருக்கே! ஏதாவது பேசியான்னு எப்பயாவது சொன்னாக்கா, உடனே விழிச்சுக்கிட்டு வீடியோ வெளியிடுவ, அறிக்கை வெளியிடுவ. என்னடா பொழப்பு இது? அப்படின்னு எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த எஸ்ஐஆர் பத்தி விஜய்க்கு இப்ப தான் தெரியும். ஆனா தமிழ்நாடு அரசு, குறிப்பா திமுக தலைமை எப்ப இருந்து இத பத்தி பேசுறாங்க? கிட்டத்தட்ட ஓராண்டு காலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பீகார்ல எப்போ இத ஆரம்பிச்சாங்களோ, அப்ப இதனுடைய தீவிரத்தன்மை என்ன? இதன் தாக்கம் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டுக்கு இது எப்படிப்பட்ட ஆபத்து? அப்படின்னு புரிஞ்சுகிட்டு முதல்வர் அவர்கள் அப்ப இருந்தே கடுமையா எதிர்க்கிறாரு. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டம் போடுறாரு. அனைத்து கட்சிகளுடைய சம்மதத்தோட உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறார். இந்த கூட்டத்துக்கு வாடா கம்னாட்டின்னு இவனுக்கு அழைப்பும் விட்டாங்க. வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் இவன். வரமாட்டேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல தற்குறித்தனமா ஒரு அறிக்கையும் வெளியிட்டான். இப்போ இந்த சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு தமிழ்நாடு அரச குறை சொல்ற அளவுக்கு வந்துட்டான். இது தமிழ்நாடு அரசு பண்ணுது. தமிழ்நாடு அரசு பணியாளர்களை குடுக்குது. எல்லா மாநிலத்திலயும் அதான். தனியா இதுக்குன்னு ஏன்னா மத்திய அரசுக்கு இருக்கிற ஊழியர்கள அவங்க டிப்ளாய் பண்றாங்களான்னா பண்றதில்ல. மாநில அரசு தான் தனது வருவாய்த்துறை ஊழியர்கள் அல்லது மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் இருக்கிற ஊழியர்கள இந்த பணிக்கு கூடுதலாக இவர்களுக்கு அந்த பணியை ஒதுக்கி அதை செய்ய வைப்பாங்க. அதான் வழக்கமா நடக்கிறது. இப்பயும் அதான் நடக்குது. இப்போ இதுல வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டு கூட பறி போயிடக்கூடாதுன்ற ஒரு முனைப்புல அந்த இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறது ஒரு பக்கம். அந்த எதிர்ப்பு நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அதுக்காக அப்படியே விட்டா ஓட்டெல்லாம் போயிடுச்சுன்னு என்ன பண்றது? அதனால இத திருத்த முடியும். எவ்வளவு தூரத்துக்கு அந்த திருத்தத்தில் நம்ம உதவியா இருக்க முடியுமோ, அவ்வளவு தூரத்துக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பல ஆயிரக்கணக்கான தனது தன்னார்வலர்கள களத்துல இறக்கியிருக்காங்க. அவங்க அந்த வாக்குச்சாவடி அந்த அலுவலர்கள் இருக்காங்கல்ல, பிஎல்ஓன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவியா அவங்களுக்கே பல இடங்கள்ல அத ஃபில் பண்ண தெரியறதில்ல. பதிலுக்கு இவங்க கூட நின்னு அத முடிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ணி தராங்க. தகவல்கள எடுத்து தராங்க. அப்படித்தான் ஜரூரா இந்த எஸ்ஐஆர் பணி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஒரு பக்கம் இந்த விமர்சனங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், வழக்கு இதெல்லாம் போனாலும், இன்னொரு பக்கம் திமுக அரசு ஒரு பக்கம். ஆனா திமுக தனது பணியாளர்கள அதுல களத்துல இறக்கி, இந்த எஸ்ஐஆர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு சீக்கிரம் முடியும்னா, வாக்காளர்கள் எதுவும் விடுபட்டுறக்கூடாது. ஏன்னா, இப்ப இவங்க யாரும் போலன்னு வச்சுக்கங்க களத்துக்கு. அப்ப என்ன ஆகும்னா, பல பேர் இத ஒரு பெரிய சுமையா எடுப்பாங்க. அட யார்றா இதெல்லாம் ஓட்டு போட போறதே பெருசா இருக்கு. இவன் என்ன இதெல்லாம் கேட்கிறான்? இதெல்லாம் போய் எங்கிருந்து எடுக்கிறது? அப்படின்னு தான் தோணும். யோசிச்சு பாருங்க 2002, 2005 டேட்டா எடுக்கணுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்.
அது எடுத்து ஃபில் பண்ணி அவனுக்கு இது குடுக்கறது, இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பல பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. அதிலயும் வந்து இந்த நடுத்தர வர்க்கத்தினர், ரொம்ப அந்த இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து இத ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக திமுக மற்றும் அ அ அதனுடைய தோழமை கட்சிகள் அவ்வளவு பேர் வந்து களத்துல இறங்கி அவங்க ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் எதிர்ப்பையும் வந்து அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த தற்கூரி என்ன பண்ணுது, இத்தன நாள் தூங்கி நின்னுட்டு, இப்படின்னா என்னன்னே தெரியாத இந்த தற்கூரி திடுக்குன்னு முழிச்சுக்கிட்டு, "ஆ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப நம்ம யாருக்குமே வாக்குரிமையே இல்லையாம் தமிழ்நாட்டுல. அது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. நான் தெரிஞ்சு வந்து ஷாக் ஆயிட்டேன்" அப்படிங்கிறான். ஏன்டா டேய் உனக்கு இன்னைக்கு தெரியுது. அது உன் தப்பு. நீ வச்சுக்கிறது ஒரு தற்கூரி கட்சி. உன் கூட இருக்கிறதெல்லாம் வந்து அறவேக்காடு, அறமண்டைங்க. நீயே அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை தற்கூரியா நீ உட்காந்துருக்க. உனக்கு தெரியலன்றது எந்த ஆச்சரியமும் இல்ல. இதே அறிவோட தானே நீ வந்து இதுக்கு முன்ன ஒண்ணு ஒரு ஒரு விஷயத்தையும் எதுவும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்க. அதுவும் குறிப்பா அண்மையில உதயநிதி அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஒரு பக்கம். அடேங்கப்பா! ஸ்டாலின்லாம் ஒண்ணுமே இல்லடா! அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு உதயநிதியோட பேச்சு. அதுல அந்த அறிவு திருவிழாவப்போ சும்மா ஜஸ்ட் லைக் தட் 2 வார்த்தை பேசினாரு. இந்த தற்கூரிக்கு வந்து அது கோபம் வந்துருச்சு. அவங்க அறிவு திருவிழான்ற பேர்ல வந்து மேடை போட்டு எங்கள திட்டுறதுக்கான திருவிழாவா அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அரைவேக்காட்டு திருவிழா அப்படி இப்படின்னு ஏதோ பேசியிருந்தான். அதுக்கு உதயநிதியோட அந்த அண்மைய பதில் ரொம்ப எக்ஸலன்ட். எக்ஸலன்ட் மட்டும் இல்ல, அது இதுக்கு மேல வந்து எவனும் பேசவே முடியாது ஆப்போசிட்ல. அப்படி ஒரு பதில சொல்லியிருக்காரு. அறிவு திருவிழான்னா உனக்கு ஏன்டா எரியுது? அறிவு இருக்கிறவனுக்கு அறிவு திருவிழாவோட அருமை தெரியும். அறிவில்லாதவனுக்கு அறிவு திருவிழானாக்க எரிச்சலா தானே இருக்கும். கோவமா தானே இருக்கும். அதேபோல ஒரு போலீஸ்னாலே யாருக்கு பயமா இருக்கும்? திருடனுக்கு தானே பயம் வரும். அப்படி உனக்கு வந்து அறிவு அப்படின்னாலே அறிவு இல்லாதவனுக்கு கோவம் வருது. அதேபோல திருடனுக்கு போலீஸ பார்த்து பயம் வர்ற மாதிரி. அப்படின்ட்டு போற போக்குல வந்து அவரு தட்டி விட்டு போயிருக்காரு. எப்பவுமே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் டீலிங்ன்றாங்கல்ல, அது உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப அழகா வருது. அவங்க தாத்தா கலைஞர் வந்து அதத்தான் செய்வாரு. அவர் வந்து அ அந்த தலைமுறைக்கு எப்படி சொன்னா புரியுமோ, அப்படி அவர் சொன்னாரு. இந்த ஜென்ஸி கிட்ஸு, நீ ஜென்ஸி கிட்ஸ புடிச்சு தானே தொங்கிட்டு இருக்க. அந்த ஜென்ஸி கிட்ஸுக்கு எப்படி சொன்னா உரைக்கும், எப்படி சொன்னா சேரும் அப்படிங்கிறது வந்து உதயநிதிக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கு. உன்னையெல்லாம் வந்து இத விட இன்னும் மட்டமா டீல் பண்ணா, எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ரொம்ப ரொம்ப நாகரிகமாவே டீல் பண்ணியிருக்காரு. இந்த மாரி இன்னும் நெறைய செருப்படிகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும், தேர்தலை சந்திக்கிற வரைக்கும், இந்த தற்குறிகளுக்கு காத்துக்கிட்டு இருக்க செருப்படிகள் இருக்கே, அதெல்லாம் ரொம்ப தரமா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அ இந்த அ தேர்தல் அந்த வாக்காளர் திருத்தம், அதேபோல திமுகவுடைய அந்த எந்த நடவடிக்கையா இருந்தாலும், உடனே வந்து நாங்க தான் அவங்களுக்கு எதிரி, நாங்க தான் அவங்களுக்கு இணையா பண்றோம், அல்லது அவங்களோட நாங்க தான் ஒருபடி பண்றோம்ன்னு எல்லா இடத்துலயுமே வந்து நான் முதல்ல இருந்தே சொல்றேன். இவனுடைய நோக்கம் எலக்ஷன்ல நிக்கணும், ஜெயிக்கணும் இதெல்லாம் தாண்டி நான் தான் செகண்டு. நான் தான் செகண்டு. அப்புறம் நான் தான் நம்பர் 1. இதுதான் சினிமால அவன் கடைபிடிச்சது. இப்ப இதுல வந்து அவன் அதுக்கு தான் ட்ரை பண்றான். நான் தான் நம்பர் 1. நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிக்கிற காலம் வந்து இன்னும் சில நாட்கள்லயே வந்துரும். இப்ப திமுகவுக்கு அடுத்து நான் தான், நான் தான். திமுகவை எதிர்க்கிறதுக்கு நான் தான். திமுகவை விட நான் தான் பலமான கட்சி. இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். கேட்கறவங்களுக்கு தெரியும் திமுக எப்படிப்பட்ட கட்சி, இந்த தற்கூரி எப்படிப்பட்ட கட்சி, திமுக எப்படிப்பட்ட ஆலமரம். இதெல்லாம் வந்து வெறும் ஒரு கோரப்புல் அளவு கூட இதுங்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும். அதனால இவன் சொல்லும் போதெல்லாம் வந்து ரொம்ப சத்தமா சிரிச்சுட்டு இத கடந்து போறாங்க. பட் எல்லா நாளும் அப்படியே நடக்காது. ஏதாவது ஒரு நாள் வந்து விழுற செருப்படி இருக்கே, அது காலத்துக்கு மறக்க முடியாததா இருக்கும். அதுக்கு தான் அந்த 2026 தேர்தல் வருது.